வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாட்டோட அரசர் ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. அது அமைதி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஓவிய போட்டி. நிறைய பரிசுக்கான ஓவியங்கள் வருது. அதில் அமைதியான ஆளரவமற்ற சாலை, அமைதியான பூங்கா, சலனமே இல்லாத நதி, பறவைகளோ விலங்குகளோ இல்லாத குளம், இப்படி எத்தனையோ அமைதியை நிசப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அழகான ஓவியங்கள் பரிசுக்கு வருகிறது. ஆனால் அரசர் பரிசுக்கான ஓவியத்தை அறிவித்த உடனேயும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த ஓவியத்தில் ஒரு பக்கம் இடி மின்னல் மழைன்னு இருக்குது, ஒரு பக்கம் கடல் சீறி கொந்தளிக்குது, ஒரு பக்கம் விலங்குகள்லாம் ஓலமிட்டு அலறுது அந்த காற்றுக்கும் புயலுக்கும், ஒரு பக்கம் மக்கள் பதட்டத்தோடு ஓடுறாங்க தன்னோட உடைமைகளை காத்துக்கொள்றதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஓவியத்துக்கு அமைதிங்கிற தலைப்பில் பரிசு கிடைச்ச உடனேயும் அமைச்சர் கேட்குறாரு, அரசே இதில் எங்கே அமைதி இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு கேட்ட உடனேயும், நீங்கள் அந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்க அமைச்சரே, அதில் ஒரு பறவை அதோட குஞ்சுக்கு வெளியில் எவ்வளோ புயலும் மழையும் இடியும் நடந்தாலும் அமைதியாக அதோட குஞ்சுக்கு அது உணவு ஊட்டிகிட்ருக்கு. இதை நீங்கள் கவனிக்கலையா? வெளியில் எவ்வளவு போராட்டங்களும் கலக்கங்களும் இருந்தாலும் நம்ம மனசில் உண்மையான அமைதி அப்படிங்கிறது நாம் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நம்ம மனசில் ஏற்படுத்திக்கிறது தான். நாம் நிறைய பேர் தியானம் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைமில் சும்மா கண்ணை மூடி வச்சா அது தியானம் அப்படின்னு நம்பிட்டுருக்கோம். அப்படி இல்லை. உண்மையான தியானம் அப்படிங்கிறது நம்மளோட மனசை மூடுறது தான். நம்மளோட மனசில் சலனம் இல்லாமல் என்ன அலைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது தான். உண்மையான அமைதி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளை சுற்றி எவ்வளவோ போராட்டம் இருந்தாலும் இது எல்லாம் மாறிடும், இது எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளோட இலக்குகளை நிர்ணயித்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? எல்லா போராட்டத்துக்கும் மத்தியில் நாம் நம்ம குடும்ப சூழ்நிலையை குலைச்சிக்கிடாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு அமைதியை ஒரு சின்ன விஷயத்துலையும் விட்டு கொடுக்காம நம்ம எப்போவுமே நம்மளோட அமைதியை தற்காத்துக்கிடணும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அது எல்லாமே அதுவே மாறிடும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அமைதி குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் உங்களை சுற்றி எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களோட குடும்பத்தில் உங்களுக்குள்ள சமாதானமும் அமைதியும் இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்கோங்க. சந்தோஷமாக இருங்க.